பிரைஸ் லார்ட், வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். போன வாரம் மெசேஜோடைய கண்டினியூட்டி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்கேஸ் இதை யூடியூப்ல நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கீங்க யாருன்னா அப்படின்னா, லாஸ்ட் வீக் நான் கேட்கல அப்படின்னா அதை செஞ்சு அதை கேட்டு வாங்க. ஏன்னா அதோடைய கண்டினியூட்டின்றதுனால அது உங்களுக்கு புரியும். பார்ட் 1 நம்ம எடுத்தோம், என்ன தலைப்புல நம்ம எடுத்தோம் அப்படின்றது வந்து குவிக்கான ஒரு ரிமைண்டர் ரீகால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வாரத்துடைய தலைப்புக்குள்ள போகலாம். என்ன நம்ம தியானிச்சோம், என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆஹ் எப்படி ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழுது, எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு லைஃப் வாழுது அப்படின்னு சொல்லிட்டு ஆதாமுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம வந்து ரொம்ப ஆழமான காரியங்களை வந்து நம்ம தியானிச்சோம். நம்ம அது ஒரே வார்த்தையில சொல்றோம்னா, அப்கிரேட் பேக் டு டொமினியன் ஓவர் ஹாப்பி அண்ட் கேர் ஃப்ரீ லைஃப். அதாவது கர்த்தர் இந்த உலகத்துல வந்து மனுஷனை படைக்கும் போது, ஆதாம படைக்கும் போது அவர் பிளான் பண்ண ஒரு வாழ்க்கை என்னன்னா, ஹாப்பியான ஒரு வாழ்க்கை அவருக்கு இருக்கணும், மனுஷனுக்கு இருக்கணும். கேர் ஃப்ரீயான ஒரு வாழ்க்கை, எதை குறிச்சும் கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு படைச்சாரு. அது வந்து நான் போன வாரம் தியானிச்சது எது அப்படின்னா, ஆதாமுடைய வாழ்க்கையில இது எப்படி அந்த ஹாப்பி அண்ட் கேர் ஃப்ரீ லைஃப் வாழ்ந்தாரு. ஆதாமுக்கும் ஏசப்பாக்கும் நிறைய கம்பேரிசன் வச்சோம். ஸ்ட்ரெஸ்ஸோட இருந்தாங்களா இல்ல, ஃபியர் ஆஃப் ஃபியூச்சர் இருந்துச்சா இல்ல. சோ 2 பேருக்கும் தேவையில்லாத பிரச்சனை இல்லை. ஏன்னா 2 பேரும் தேவையில்லாத ஆட்கள் கிட்ட சம்பந்தம் வச்சுக்கல. முக்கியமான விஷயம், பாவம் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் முக்கியமான விஷயம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த லீடர்ஷிப் டொமினியனை சரியா பண்ணாங்க. டொமினியன் ஈக்குவல் டு லீடர்ஷிப் பார்த்தோம். ஓகே, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைமைத்துவத்தை சரியா பண்ணாங்க. எப்படி எதை வச்சு சொல்றீங்க பிரதர் அப்படின்னா, ஆதாமுக்கு வந்து ஒரு பெரிய லீடர்ஷிப் ரோல் கொடுக்கப்படுது. என்ன அப்படின்னு நம்ம டீட்டெயிலா நம்ம பார்த்தோம் இல்லையா. அனிமல்ஸ்க்கு வந்து பேர் வைக்க சொல்ற ஒரு மாபெரும் ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுது. நான் நெட்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். நீங்க உங்களுக்கு நெட்டு தேட தெரிஞ்சா தேடுங்க. உலகத்தில் எத்தனை வகையான அனிமல்ஸ் மிருக வகைகள் உள்ளது நீங்க சும்மா டைப் பண்ணி பாருங்களேன். என்னையே பார்க்க முடியலங்க. அத்தனை லட்சம் நம்பர் கொடுத்துக்கிறேன். அத்தனை லட்சத்துக்கும் இப்போ வந்து நிறைய எக்ஸ்டென்ட் ஆயிருக்கும். எல்லாத்துக்கும் பேர் வச்சது ஆதாம். அப்ப அவருடைய ஒர்க்லோட் எவ்வளவு யோசிச்சு பாருங்க. அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை வேலையை சூப்பரா செஞ்சாரு. சோ அந்த லீடர்ஷிப்பை நீங்க டாமினேட் பண்ணுங்க. நமக்கும் லீடர்ஷிப் கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு போன வாரம் பார்த்தது வந்து லீடர்ஷிப் அட் ஒர்க் தான். ஆதாம் மூலியமா நம்ம பார்த்தது வந்து லீடர்ஷிப் அட் ஒர்க். வேலையில அவர் கொடுக்கப்பட்ட ஊழியம் அல்லது வேலை எது வேணா நீங்க வச்சுக்கலாம். அதுல எப்படி அந்த லீடர்ஷிப்ல டாமினியன் மெயின்டைன் பண்ணணும் நம்ம பார்த்தோம். இந்த வாரம் நான் போன வாரத்துடைய லாஸ்ட்ல வந்து நான் சொல்லிட்டு தான் விட்டேன். இந்த வாரம் வந்து ஏசப்பாவுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு விதமான ஒரு லீடர்ஷிப் டொமினியனை நம்ம பார்க்க போறோம். எப்படி அவர் வந்து அந்த டாமினேஷனோட குடும்ப லீடர்ஷிப், ஃபேமிலி லீடர்ஷிப் எப்படி பண்றாருன்னு நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. எஸ். இப்போ ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆதாமுக்கும் சரி, ஏசப்பாவுக்கும் சரி குடும்பம் கொடுக்கப்பட்டது. ஏசப்பாவுக்கு மனைவி கொடுக்கப்படல, ஆனா குடும்பம் கொடுக்கப்பட்டது. அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆதாமுக்கு குடும்பம் ஸ்டார்டட் வித் வைஃப். ஓகேவா. ஏவாள் அப்படின்ற ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்திரீயை அவருக்கு வந்து மனைவியா ஆண்டவர் கொடுத்தாரு. காட் கேவ் ஆடம் லீடர்ஷிப் இன் ஃபேமிலி. அதாவது ஆதாமுக்கு கர்த்தர் ஒர்க்ல எப்படி, வேலையில எப்படி அந்த ஏதேன் தோட்டத்தை பார்த்துக்கிற வேலையில, பராமரிக்கிற வேலையில எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர்ஷிப் அவருடைய தலைமையில வச்சாரோ. லீடர்ஷிப் இஸ் அன் அனாயிண்டிங். இது தெரியலன்னா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தலைமைத்துவம் என்பது ஒரு விதமான அபிஷேகம். நீங்க பைபிள்ல சூப்பரா தலைமைத்துவம் நல்ல லீடர்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, மோசஸ் கொம்தாண்டி வர்ஷிப்ல சொன்னாங்க இல்லையா, சூப்பரான லீடர். ஏன்னா அவர் மேல அபிஷேகம் இருந்துச்சு. நல்ல அபிஷேகிக்கப்பட்டவர்கள் சூப்பரான லீடர்ஷிப் பண்ண முடியும். ஓகேவா. சோ ஆதாம் மேல அந்த அபிஷேகம் கர்த்தர் வைத்ததுனால அதன் விளைவாக ரொம்ப அழகா அந்த ஒர்க்ல அவருடைய லீடர்ஷிப் காட்டினாரு. அதன் விளைவா ஃபேமிலிலயும் அவருடைய லீடர்ஷிப் இருந்திருக்கணும். என்ன நடக்குது பார்க்கலாம். இந்த நாள்ல கர்த்தர் எதிர்பார்க்கறது வந்து நம்ம எப்படி நம்மளுடைய ஃபேமிலியில வந்து லீடர்ஷிப் மெயின்டைன் பண்றது. இப்ப நீங்க யோசிக்கலாம், நீங்க சொல்லலாம், நான் வந்து ஒரு விமன் ஆச்சு, நான் பெண் ஆச்சு, என்கிட்ட எப்படி ஃபேமிலி லீடர்ஷிப் பத்தி பேசுறீங்க? என் ஹஸ்பண்ட் தானே ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. கண்டிப்பா ஹஸ்பண்ட் தான் குடும்ப தலைவன், அதுல ஒரு மாற்று கருத்தம் இல்ல. தட் டசன்ட் மீன் தட் யூ ஆர் நாட் அ லீடர். ஓகேவா. அதனால குடும்ப தலைவன் அவர் என்பதனால நீங்க லீடர் இல்லைன்னு ஆயிடாது. உங்களுக்குன்ற ஒரு சில லீடர்ஷிப் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மனைவியாக உங்களுடைய பிள்ளைகளை பராமரிக்கிற வேலை, மற்ற நிறைய உங்க ஹஸ்பண்டை நல்லா டேக் கேர் பண்றதே ஒரு விதமான ஒரு கோ லீடர்ஷிப் தான். ஓகேவா. ஸோ கோ லீடர்ஷிப்பும் சில ஃபேமிலிஸ்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஹஸ்பண்டை தனியா லீடர்ஷிப் பண்ண விட்டு நீங்க நைஸா கண்டிக்காதீங்க. ஹஸ்பண்டை தனியா லீடர்ஷிப் பண்ண விட்டு நைஸா பசங்க கிட்ட நல்ல பேர் எடுத்துங்க. அப்பா போட்டு முறுக்குன்னு முறுக்குவார், இந்த பக்கம் நல்லா டைட் பண்ணுவார் பசங்களை. திட்டுவாரு, அடிப்பாரு, எதனா பண்ணி அவங்க நல்வழிப்படுத்தணும்னு நினைப்பாரு. அம்மா என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்கிட்ட தான் நல்ல பேர் எடுத்துக்கணும் என்ன பண்ணுவாங்க, உங்க அப்பா எப்பவுமே அப்படிதான்டா, நீ வாடி தங்கம், என் ராஜா, என் செல்லம்டா, அவனுக்கு கெடுத்து விடுறது, அந்த பொண்ணை கெடுத்து விடுறது. பெரும்பாலும் சில தாய்மார்கள் அதை பண்ணுவாங்க. ஏன், நல்ல பேர் எடுத்துக்கணும். ஃபியூச்சர்ல அவன் எக்கடி கெட்டு போனா என்ன, ஏதோ ஒரு பொண்ணு தானே கல்யாணம் பண்ணி அவங்களோட கஷ்டப்பட போகுது அப்படிலாம் இல்லாம. அதனால தான் பாருங்க லீடர்ஷிப் ஏன் முக்கியம் அப்படின்னா, தகப்பெண் ஒரு பிள்ளையை கண்டிக்கும் போது அரவணைக்கலாம் தாய்,
அரவணைச்சிட்டு சொல்லணும். உங்க அப்பா சொன்னது தானே கரெக்ட். என் குடும்ப தலைவர் என்ன சொன்னாரோ அதுல இருந்து நான் விலகி போறது இல்ல. அப்பா உன்னை கண்டிக்கிறாருன்னா உன் நல்லதுக்கு தான் சொல்லுவாரு. அதை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எப்படி இருக்கணும் பசங்களுக்கு வீட்டுல அப்படின்னா, இதுங்க ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு பசங்க காண்டணும். எப்படின்னா இவங்க 2 பேரும் ஒண்ணுதான். வேற வேற வார்த்தைகள்ல இது பண்ணுவாங்களே தவிர, என்ன நல்வழிப்படுத்துவாங்களே தவிர, டிசிப்ளினரி விஷயங்கள், நல்வழிப்படுத்துற விஷயங்கள், சபை சம்பந்தமான விஷயங்கள், ஆத்மா சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது காட் எதிர்பார்க்கறது வந்து கோ லீடர்ஷிப் எதிர்பார்க்கிறாரு வைஃப் கிட்ட ஸ்பெஷலா. ஸோ பெண்கள் இதை கேட்டுக்கொண்டு இருந்தீங்கன்னா, நீங்க வந்து அது யாரோ ஆம்பளைங்களுக்கு பேசுறாரு போல பாஸ்டர் அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. பெண்களுக்கும் சேர்த்து. ஏன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளே கொடுத்தேன் இல்லையா? அப்போ ஒரு மனைவிகள் பிள்ளைகள் வளர்க்கறதுல, ஒரு ஹஸ்பண்ட பாத்துக்கிறதுல, பராமரிப்புல நீங்களாம் பாருங்க இல்லத்தரசிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒர்க்கிங் உமன் தனி கேட்டகரி, அதை விட்டுருங்க. இல்லத்தரசிகள் இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சூப்பரா சமைச்சு போடுறதுல நீங்க ஒரு வீட்டுல ஒரு செஃப் மாதிரி இருக்கீங்க. உங்க தலையில ஒரு கிரீடம் வச்சுக்கோங்க. இமேஜினரி கற்பனையில ஒரு கிரீடம் வச்சுக்கின்னு இந்த செஃப்ங்க மாதிரி அந்த கிரீடெல்லாம் வச்சு சமைக்கிற மாதிரி உங்களை நீங்க நினைச்சுக்கோங்க. அந்த விதமா ஒரு அவுட்புட் வந்து நல்ல ஒரு ருசியான பதார்த்தங்களை சமைச்சு கிமைச்சு கொடுத்து பிள்ளைகளை நல்வழிப்படுத்திட்டு பெரிய பெரிய ஊழியக்காரங்க, பெரிய பெரிய புரட்சியாளர்கள் எல்லாருக்கும் ஒரு தாய் இருந்திருப்பாங்க பாருங்க. அவங்களோட ரோல் பெரும்பாலும் இருக்கும். அவங்களுக்கு தகப்பன் இருப்பாங்க. அவர் வந்து குடும்ப தலைவர் அந்த சூப்பர் ரோல் பிளே பண்ணுவார். ஸோ ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஒரு ஃபேமிலியை நல்ல லீடர்ஷிப்ல வளர்த்தா சூப்பரான ஒரு லீடர்ஷிப், சூப்பரான ஒரு வாழ்க்கையா இருக்கும். சூப்பரான ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலியா இருக்கும். ஓகேவா? உதாரணத்துக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நோவா. நோவா வந்து அவருடைய லீடர்ஷிப்பை ப்ராப்பரா பண்ணதுனால அவருடைய பிள்ளைகள், மருமகள்கள் உட்பட காப்பாற்றப்பட்டார் பாருங்களேன். அந்த காலத்துல நோவாவுடைய நல்ல ஞானவான்கள் இருந்திருக்கலாம். நோவாவுடைய நல்ல அறிவாளிங்க இருந்திருக்கலாம். ஆனா நோவா கிட்ட தான் அபிஷேகம் இருந்துச்சு. நோவா அந்த காலகட்டத்துல வாழ்ந்த மக்கள்ல ரைச்சஸா இருந்தார், நீதிமானா இருந்தாங்க. கர்த்தர் பார்த்தாரு, நோவாவை நின்று அந்த கொடுத்த குடும்பத்தை பிளஸ் பண்ணாரு. எல்லாரும் சேர்ந்து தான் அந்த பிழையை கட்டியிருக்கணும். தாத்தா 500 வயசு தாத்தா தனியா உட்காந்து வேலை செஞ்சிருக்க முடியாது. எல்லாரும் சேர்ந்து அவங்களோட வைஃப் அதுல இன்வால்வ் இருப்பாங்க. அவங்க வந்து கட்டைங்களாம் வெட்டினாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா இவங்களுக்கு டீ அது போட்டு கொடுத்துருப்பாங்க. ஊழியக்காரங்க இந்த மாதிரி வேலை செய்யறவங்க பாருங்களேன், ஒரு மனைவியா நீங்க போட்டு கொடுக்குற ஒரு டீ ஒரு பெரிய ரோல். இப்ப என் ஒய்ஃப் வந்து அந்த மீட்டிங் இவ்வளவு 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேச போறேன் அப்படின்னா, மீட்டிங்க்கு முன்னாடி நான் குடிச்ச டீ எவ்வளவு பவர்ஃபுல். அதை போட்டு கொடுத்தது யாரு? என் ஒய்ஃப். ஸோ என் ஒய்ஃப் வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்றாங்க. எஸ்ஐசியில நீங்க அவங்கள இந்த கேமராக்கு முன்னாடி என்ன மாதிரி நீங்க பார்க்கவில்லை என்றாலும், எனக்கு என்ன பராமரிக்கிற வேலையில அவங்க நல்லபடியா ஈடுபட்டிருந்தா அதுவும் பெரிய விஷயம் நான் சொல்ல வரேன். இதற்கு முன்பதாக அந்த ஒரு மாபெரும் ஊழியத்தை எங்க அம்மா செஞ்சுன்னு இருந்தாங்க. நான் ரொம்ப மெசேஜ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணு, நான் ரூம்ல தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ரொம்ப வீட்டுல கம்யூனிகேட் பண்ண மாட்டேன். ரொம்ப இதுவா இருக்குது, நிறைய ஒர்க் லோடு இருக்கு, அதெல்லாம் எதுவுமே மோஸ்டா ஷேர் பண்ண மாட்டேன். நல்ல விஷயத்த மட்டும் தான் ஷேர் பண்ணேன். எங்க அம்மாவுக்கு எங்க இருந்து அந்த ஞான உதயம் வருமானு தெரியல. கரெக்டா அப்படியே ஒர்க் லோட் அப்படியே அதிகமா வந்து, ஐயோ ஒரு டீ தான் நல்லா இருக்குமே யோசிக்கும் போது தானு கதவை தந்து எடுத்துட்டு வந்து ஒரு டீ நீட்டுவாங்க பாருங்க. அதனாலதான் அம்மாவா இருக்கலாம், நீங்க மனைவியா இருக்கலாம், இதை எல்லாமே நான் லீடர்ஷிப்குள்ள எடுத்துட்டு வரேன். ஏன் வாட் இஸ் லீடர்ஷிப் அப்படின்னா டேக்கிங் கேர் ஆஃப் த பீப்புள். இப்போ ஒரு தமிழ்நாடு சிஎம் உடைய லீடர்ஷிப் லீடர்ஷிப் அப்படி சொல்றோம். என்ன லீடர்ஷிப்? மக்களை நல்லா பாத்துக்கினாருன்னா அதை விட பெரிய லீடர்ஷிப் என்ன? சோ ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட லீடர்ஷிப் அவங்களுடைய ஃபேமிலியை பாத்துக்கிறது, தோட்டத்தை பாத்துக்கிறது. இன்றைக்கு நம்ம வந்து ஃபேமிலியை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இதுல ஆதாம் குறிச்சு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் ஏசாப்பா கிட்ட வரலாம். ஆதாமை நம்பி கர்த்தர் ஒரு மாபெரும் தலைமைத்துவ பொறுப்பை தேவன் கொடுத்தார். ஆதாம் வந்து ஆக்சுவலா கொஞ்ச நாட்களுக்கு வந்து சூப்பரா தான் பண்ணிருந்தாரு. ஆனா கூட இருந்த சேர்க்கை சரியில்லை பாருங்களேன். அவங்க மனைவி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் விக்கெட் வந்து அவங்க மனைவி வந்து ஃபர்ஸ்ட் அதை வந்து அந்த ஒரு காலிங்க அந்த ஒரு தலைமைத்துவத்தை வந்து இழந்துட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். ஒரே ஒரு காரணம் தான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. பசங்க பிறகுறதுக்கு முன்பதாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க 2 பேர் டீம்னே தெரியல பாருங்களா. அவங்களுக்கு டீம்னே தெரியல. ஏன்னா ஏவாள் விழுந்ததுக்கான ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து டீம் மெம்பரை கன்சல்ட் பண்ணாம அவங்க எடுத்த ஒரு முடிவு. நம்ம 2 பேரும் ஒரு டீம், எதுவா இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ. இதுல பாருங்க அனனியா சாஃபர் எல்லாம் ரொம்ப மோசம். கெட்டதுக்கு பார்ட்னர்ஷிப் டீம் போட்டு ஒன்னா சேர்ந்து அழிஞ்சு போனாங்க. 2 பேரும் செத்து போயிட்டாங்க பாருங்க. அப்படி இருக்க வேணாம். பட் பாருங்க அவங்க கிட்ட இருந்து லீடர்ஷிப் கத்துக்கலாம். என்ன கத்துக்கலாம் லீடர்ஷிப்ல அப்படின்னா, அழிஞ்சா கூட பரவாயில்ல, உன்னைய கொண்டு போறவான்ற மாதிரி ஒன்னா சேர்ந்து இவங்களும் ஒன்னா சேர்ந்து அழிஞ்ச ஒரு கேட்டகரி தான். டீமா சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, போய் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி பேதறிக்கிட்ட. இவங்க என்ன பண்றாங்க பாருங்க, ஏவாள் என்ன பண்றாங்க எல்லாருமே தெரிஞ்ச கதை. அதனால நான் பைபிள் ஸ்டோரி வேர்சஸ்குள்ள போறதுல என்ன பண்றாங்க, ஏன் அந்த ஃபேமிலி ஸ்பாயில் ஆச்சு? ஒன்லி ரீசன் ஆர் ஒன் ஆஃப் த ரீசன் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃபேமிலிக்குள்ள எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் நுழைஞ்சா அப்படிதான் நடக்கும். திருப்பி சொல்றேன், ஃபேமிலிக்குள்ள ஆதாம் ஏவாள் இவர்கள் தான் குடும்பம் இல்லையா? எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஆள் வந்தாங்க, அந்த குடும்பமே நாசமா போச்சு, ஃபேமிலியே ஸ்பாயில் ஆயிடுச்சு. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில
பிசாசு மனிதர்கள் மூலியமா வருவானா மாட்டானா? நீங்க யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய வாழ்க்கையில பிசாசு சோசியல் மீடியால ஒரு ஹாய் மூலியமா, ஹாய் சிஸ்டர், ஹாய் பிரதர், பிரைஸ் தி லார்ட். ஐயோ! இந்த காலத்துல கிறிஸ்தவர்கள் கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எப்படி வராங்க அப்படின்னா, இந்த கொம்பு வச்சுலாம் வரதில்ல. பிரைஸ் தி லார்ட் பிரதர்ன்னு வராங்க. அதனால அவங்ககிட்டயும் நீங்க எச்சரிக்கையா இருங்க. போன வாரம் இந்த பாயிண்ட் நான் சொன்னேனான்னு தெரியல. எங்கேயோ பேசின மாதிரி தான் இருக்குது. இந்த பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் எந்த கேட்டகரியில வேணா வருவாங்க. நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா கிறிஸ்தவங்களை எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னா, வேற எதனா விதத்துல ஹாய், ஹலோ, குட் மார்னிங்லாம் சொன்னா, ஏய் சி பேன்னு நம்ம வந்து தட்டி விட்டுருவோம். அதே பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர் வந்தாங்கன்னா, நல்லவங்க தான் போலன்னு சொல்லிட்டு, நம்மளுடைய காட் சப்ல இருப்போம். அதாவது யார் வந்தாலும் நான் தற்காத்து பண்ணா இப்படி இருப்போம். பாக்ஸர் மாதிரி. பாக்ஸிங்ல மூஞ்சில குத்தாம இப்படி இருப்பாங்களா, அதான் காட் சப் அப்படி. இப்படி இருப்போம். பிரைஸ் லார்ட் பிரதர்னு பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர் இப்படி இறங்கும் போது எப்போனா டக்குன்னு மூக்குல மூஞ்சில குத்திட்டு போயிடலாம். அதனால கிறிஸ்தவர்கள் ஏன் விழுறாங்க? நான் ஒரு விஷயம் விசுவாசிக்கிறேன். தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. ஏவாள் கிட்ட பேச்சு போடும்போது ஃபர்ஸ்ட் பிசாசு சொன்ன வார்த்தை என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு கரெக்டா சொன்னா, பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சொல்லியிருப்பான். அவன் வந்து கர்த்தரை உயர்த்த மாட்டான் எந்த விதத்திலையும். பட் இவங்களை டார்கெட் பண்ணும், டிசீவ் பண்ணும், ஏமாற்றணும்னா அவன் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போய் ஏமாத்துவான். அந்த கிறிஸ்து எப்படி நான் கிறிஸ்துவ மாதிரி தான் நடிக்கிறான் இல்லையா? எது வேணா பண்ணி ஏமாத்துவான். ஸோ யோசிச்சு பார்க்கும்போது எங்க அந்த குடும்ப தலைமைத்துவம் மிஸ் ஆச்சு அப்படின்னா, ஏவாள் பேசக்கூடாத ஆள்லாம் இல்ல. அந்த அந்த அட்மாஸ்பியர்ல எல்லா அனிமல்ஸும் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த அனிமல்ஸ் தான் சர்பென்ட். ஓகேவா? அந்த சர்ப்பம். அதுகிட்ட பேசுறதுலாம் இங்க விஷயம் இல்ல. ஃபேமிலிக்கு கர்த்தர் ஒரு சில லாஸ் குடுத்திருக்கிறாரு. எல்லாத்தையும் சாப்பிடலாம்பா. இந்த ஒரு மரத்துல இருக்கிற கனியை புசிக்க கூடாதுன்ற டீடைல் கமாண்ட் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆதாமுக்கு ஏவாளுக்கும். ஏவாளுக்கு அது நல்லா தெரியும். தெரிஞ்சும் பிசாசு ஒரு சஜஷன் வைக்கும்போது, ஒரு சஜஷன் தான் பிசாசு வைக்கிறான். பிசாசு போட்டு போட்டு முறுக்கி கழுத்தை போச்சு, "ஏய், நீ சாப்பிட்டு தான்டி ஆகணும்." எதுவுமே சொல்ல பாருங்களேன். சாப்பிட்டா தேவர்களை போல ஆயிடுவேன். இதை நீ பண்ணனா உன் ஹஸ்பண்டுக்கு தெரியாம பண்ணனா இந்த மாதிரி இருப்ப சூப்பரா. நான் சொல்ல வேண்டிய கிழமை சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம் அப்படி சொல்லுவாங்க பாருங்க பிசாஸ். அந்த மாதிரிலாம் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஐயோ நல்லதுதான் போல. நம்ம ஃபேமிலியை ஸ்பாயில் பண்ணோம். பிசாஸோடைய தந்திரம் அதுதான். அந்த டார்கெட்ல வச்சா ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்ற மாதிரி ஆதாம் கிட்டயே அவன் போல பாருங்களேன். இந்த அம்மா வச்சு அவங்கள முடிச்சான். ஃபர்ஸ்ட் செக்கு ஏவாளுக்கு என்ன பண்ணிருக்கலாம். இதெல்லாம் ஏவாளை பத்தின ஒரு ரிவ்யூ இல்ல. நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த மிஸ்டேக்ஸ் ஏன் என்ன பண்ணிருக்கலாம். ஒரு நிமிஷம் என் ஹஸ்பண்டை கன்சல்ட் பண்ணிட்டு வரேன். பா இந்த மாதிரி இந்த சர்ப்பம் இந்த மாதிரி சொல்லுது, என்ன கதை, ஆண்டவர் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னாரு இந்த விஷயத்த, எப்படி இதை ரிஸ்க் எடுக்கலாமா, அப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க் அவசியமா நம்ம ஆல்ரெடி நம்ம நல்லா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆண்டவர் டெய்லி நம்ம கூட பேசுறாரு, நம்ம கூட வாக் பண்றாரு, ரொம்ப நல்லா இருக்கு ரிலேஷன்ஷிப். இது இந்த ஒரு ரிஸ்க் எடுக்கணுமா வேணாவா வாழ்க்கையில? அடுத்த கட்டம் அவங்களுடைய பிளான் என்ன தெரியுமா? அடுத்த கட்டத்துக்கு போகணும். இப்ப இருக்கிறது வந்து இந்த இந்த ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு. அவங்களுக்கு வந்து இது பத்தலன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லெவல் போனோம்னா, நெக்ஸ்ட் லெவல் என்ன தேவர்களை போல ஆயிடுவான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டெம்டேஷன் வைக்கிறான். சோதனையில ஃபெயில் ஆயிட்டாங்க. நம்ம ஐயாவை கன்சல்ட் பண்ணாங்க, தனியா சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறத்துல வந்து என்ன நீயும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு மனைவி ஊட்டும் போது எந்த புருஷனும் நோ சொல்ல முடியாது. பாவம் பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு ட்ராப்ல அவர் மாட்டீங்கன்னு அவரும் நோ சொல்லியிருக்கலாம். நல்ல குடும்ப தலைவன் வந்து மனைவி தவறான ஆலோசனை சொல்லும் போது பட்டுன்னு ஒண்ணு அடிக்க கூடாது பொண்டாட்டிங்கள. அடிக்காம மூஞ்சில அடிச்ச மாதிரி என்ன சொல்லலாம்னா, நீ சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்க முடியாது. நல்லது எதனா சொன்னா கேளு. கர்த்தருக்கு சித்தமானது எதனா சொல்றான் நான் கேட்டுக்கிறேன். நீ சொல்ற இந்த கான்செப்ட் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா இருக்குது. நான் உன்னை நேசிக்கிறேன். ஆனா இந்த கருத்தை நான் வந்து புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோ சொல்ல கத்துக்கணும். யாரா இருந்தாலும் நோ சொல்லணும். அது மனைவியா இருந்தாலும், உங்கள் கணவரா இருந்தாலும் அன்பாக மூஞ்சில அடிச்ச மாதிரி நான் சொல்றது அன்பின் நிமித்தம் புரியுதுமா? ஆனா இது வந்து பைபிள்ல கிளாஷ் பண்ற மாதிரி கர்த்தருடைய வார்த்தைக்கு முரணா இருக்கிற மாதிரி தோணுது. நம்ம ஜெபத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணாது பண்ணுங்க. மனைவி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு ஒரு தவறான காரியத்தை செய்யணும்னு அவசியமே கிடையாது. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா அனனியா சஃபரல் மாதிரி ஆயிடுவீங்க. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா ஆதாம் ஏவாள் மாதிரி ஆயிட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரிதான் கணவன் சொல்லிட்டாரு, என் குடும்ப தலைவர் சொல்லிட்டாரு, எல்லா தப்பையும் நம்ம செஞ்சிட முடியாது. என் குடும்ப தலைவர் சொல்லிட்டாரு, அதனால என் பொண்ணுக்கு வந்து ஒரு அந்நிய பிணத்துல நல்ல மாப்பிள்ளை ஒருத்தன் மாட்டிக்கிறான், அந்நிய நுகத்துலன்ட்டு நம்ம பிணைக்கலாம் கூடாது. வெரி சாரி, என் பிள்ளைய வந்து கத்தருக்குள்ள நான் வளர்த்துக்கிறேன், என் பொண்ணை கத்தருக்குள்ள வளர்த்துக்கிறோம்பா. நீ அறக்குறையா இருக்கிறதுனால என் பிள்ளை நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை நாசமா போனோன்னு அப்படிலாம் விட முடியாது. நான் கர்த்தருடைய பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க நம்ம பசங்களுக்கு. நம்ம வெயிட் பண்ணலாம், ஜெபத்துல காத்திருக்கலாம். ஏதோ ஒரு நல்ல பணக்கார மாப்பிள்ளை வந்தானுட்டு அந்நிய நுகத்தெல்லாம் பிணைக்கப்பட்டு குழந்தையோட வாழ்க்கையில விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா எதிர்த்து நிற்கிற குடும்ப தலைவர்கள் வேணும். அது ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். அல்லேலூயா. ஏன்னா குடும்ப தலைவர்கள் வரும்போது பிள்ளைகளுக்கு ரெண்டு பேருமே அந்த லீடர்ஷிப் ரோல் இருக்கிறாங்க. சோ இது வந்து ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஆதாம் வந்து ஒர்க்ல ரொம்ப சூப்பரா அவருடைய அந்த லீடர்ஷிப் டொமினியனை செலுத்தினாரு. பட் ஃபேமிலி லீடர்ஷிப்ல ஆடம் ஃபெயில்டு. பொறுப்பு ஆதாமுக்கு தான் கொடுக்கப்பட்டது. சும்மா ஏவாளை வந்து குறை சொல்ல முடியாது. ஓகே, ஆதாம் கொடுக்கப்பட்டது ஆடம் மிஸ் பண்ணிட்டாரு. அதனால ஏவாளை விட்டு ஆதாம் விட்டு ரொம்ப பெரிய ஆசீர்வாதத்தை வந்து எழுந்துறாங்க.
அந்த ஆசீர்வாதத்தை ஏசப்பா எப்படி அந்த ஃபேமிலி லீடர்ஷிப் பண்றாரு. இந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் புதுசா இருக்கலாம். ஏசப்பாக்கு எதிரா குடும்பம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏசப்பாக்கு குடும்பம் வந்துச்சுங்க. ஏசப்பாக்கு வந்து பயாலஜிக்கல் மதர் இருக்கிறாங்க. ஓகேவா? ஆவிக்குரிய அப்படி வச்சுக்கலாம். மரியாள் இருக்கிறாங்க. அப்பா இருக்கிறாரு. அவர் பெக்கவில்லை என்றாலும் அவர் வந்து ஒரு ஃபாதருடைய ரோலை வந்து நல்லா ப்ளே பண்ணியிருக்கிறாரு. அன்டில் தி ஏஜ் ஆஃப் 30 ஏசப்பா வந்து 30 வயசு ஆகுற வரைக்கும் தச்சனுடைய மகன் அல்லவான்னு கேட்கும்போது அவங்க ஃபாதர் சனுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கணும். ஓகேவா? இயேசு மரிக்கும் போது ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, யோசேப் வந்து சீன்லயே இல்லை. ஏன்னா யோசேப் வந்து ஏசப்பா அந்த வளர்ற காலகட்டத்திலேயே இறந்துட்டார். ஏன்னா அந்த 12 வயசுல யோசேப் இருக்கிறார் சீன்ல. அதுக்கப்புறம் அவர் வந்து கொடுக்கப்படல பைபிள்ல. அதனால அவர் மரித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு ஒரு வசனம் ரொம்ப ஸ்ட்ராங்கான வசனமும் பேக்கப் இருக்கு. நம்ம படிக்கலாம். ஜீசஸ் டுக் கேர் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி. ரொம்ப சூப்பரா லீடர்ஷிப் பண்றாரு. தன்னுடைய கணவனை இழந்த மரியாளை வந்து எப்படி ஹேண்டில் பண்றாரு பார்க்கலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். நிறைய பேருக்கு இந்த விஷயமே தெரியல. மரியாளுக்கும் யோசேப்புக்கும் குழந்தைகள் பிறந்தது. இதை வந்து ஒரு போஸ்ட்ல ஏதோ இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எதோ பாருங்க, கீழே கமெண்ட்ஸ்ல திட்டின்னு கிடக்குறாங்க. எப்படி நீ அதை போடலான்னு யாரையோ. இது பிப்ளிக்கல். ஜேம்ஸ் யாக்கோப்ன்ற புஸ்தகம், புதிய ஏற்பாடு புஸ்தகம் வந்து மரியாளுடைய பிள்ளையாகிய ஹாஃப் பிரதர் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. யாக்கோபு தான் இழந்தார். யாக்கோப் வந்து சீஷன் யாக்கோப் இல்ல. இவர் வந்து யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த யாக்கோபு. ஓகேவா? ஜீசஸோடைய தம்பி முறை வரும். ஆனா பயாலஜிக்கல் பிரதர் இல்லை. ஏன்னா அவர் வந்து ஆவியானவர் மூலியமா பெற்றெடுக்கப்பட்டவர். ஹாஃப் பிரதர். ஓகேவா? இதெல்லாம் தெரியலன்னா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஹிஸ்டரி. சோ அந்த புஸ்தகத்தை, யாக்கோபு புஸ்தகத்தை, புதிய ஏற்பாடு யாக்கோபு புஸ்தகத்தை மரியாள் வயத்துல பிறந்த யாக்கோபு தான் எழுதுறாரு. ஓகேவா? சோ அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் குழந்தைகள் பிறந்திருக்கிறாங்க. சோ ஒரு வசனம் நம்ம பார்க்கலாம். இவர் வந்து ஒரு மாதிரி புதிர்க்கமா ஹேண்டில் பண்றாரு. ஆனா அதுல என்ன அவர் சொல்ல வராருன்னு தான் நம்ம வந்து கற்றுக்கொள்ளணும். லீடர்ஷிப் எப்படி, ஃபேமிலி லீடர்ஷிப் எப்படி பண்றாரு பார்க்கலாமா? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம், 48ஆம் வசனம், 49வது வசனம், 50வது வசனம். 4 வசனத்தை நம்ம வந்து தியானிக்க போறோம். மேத்யூ சாப்டர் 12, 47 to 50. நான் படிக்கிறேன். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோட பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். ஏசப்பாவை மீட் பண்றதுக்கு யாரெல்லாம் வராங்களாம்? அவங்களுடைய தாயாரும் அவங்களுடைய வந்து சகோதரரும் வராங்களாம். 48ல அவர் சொல்ற ரிப்ளை பாருங்க, ரொம்ப சேவேஜா இருக்கு. ரொம்ப மூஞ்சிலாச்சா மாதிரி இருக்குது. தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறான். இந்த வசனத்தை அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல நம்ம படிச்சிட்டோம்னா, ஏசப்பாவுக்கு அவங்க அம்மாவே பிடிக்காது போல, ஏசப்பாவுக்கு வந்து அவங்க சகோதரர்களுக்கு பிடிக்காது போல அப்படின்ற மாதிரி நெகட்டிவா இது பண்ண வாய்ப்பு இருக்கு. வசனத்தை வந்து இப்ப நான் பச்சை மாதிரி படிக்கூடாது, நான் வேணும்னே அப்படி படிச்சேன். இப்ப பாருங்க, கான்டெக்ட்ல படிக்கலாமா? இந்த மாதிரி உங்க சகோதரர்களும் உங்க அம்மா வந்துக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது, அவர் ஒரு விஷயத்தை தான் இன்சிஸ்ட் பண்ண ட்ரை பண்றாரு. என்ன அப்படின்னா, அவங்களாம் எங்க அம்மா இல்ல, அவங்களாம் என் சகோதரர்கள் அப்படி இல்ல, அவங்க மட்டும் இல்ல, நீங்களும் ரொம்ப முக்கியம். அவங்ககிட்ட அப்புறம் பேசிக்கிறேன், அவங்ககிட்ட நீங்க வார்த்தையை கேளுங்கன்றது தான் அவர் இன்சிஸ்ட் பண்றாரு. நல்லா படிக்கலாம் அந்த வசனத்தை. என் சகோதரர் யார், என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை அப்படியே ஜனங்களை பார்த்து சீஷர்களுக்கு நேரா அவர் நீட்டி, இதோ என் தாய். சீஷர்கள பெண் சீஷர்களும் இருந்தாங்க. நேம்ஸும் இருக்கு பைபிள்ல. மேரி, மக்தலேனா மரியாள், அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. சோ ஜஸ்ட் 12 சீஷர்கள் மட்டும் தான் நினைச்சுக்க. நிறைய சீஷர்கள் தான். 12 பேர் வந்து அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர். ஓகேவா? சோ அவங்களுக்கு நேரா கையை நீட்டி அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன சொல்றாருன்னா, இவங்கெல்லாம் என் ஃபேமிலிப்பா. அதுதான் அங்க நம்ம பார்க்கணும். எப்படி அவர் வந்து ஒரு ஃபேமிலி லீடர்ஷிப் பண்றாரு அப்படின்னா, அம்மாவையும் கூட பிறந்தவர்களையும் மொக்க பண்ணணும் இல்ல, தம்பிங்க தான். ஓகேவா? அவங்க தம்பிங்களையும் மொக்க பண்ணணும், அவங்கள மட்டம் தட்டணும், இது எந்த விதமான ஈவில் இன்டென்ஷனும் கிடையாது. இந்த வசனத்தை கான்டெக்ட்ல படிக்கும்போது எப்படி படிக்கலாம் அப்படின்னா, அவங்க எனக்கு எப்படியோ அதே மாதிரிதான் நீங்களும். ஏன்னா நீங்க பிதாவின் சித்தத்தை செய்றீங்க, உங்களெல்லாம் நான் என் ஃபேமிலி மாதிரி பாக்குறேன் அப்படின்றத அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா. ஏன்னா பாருங்களேன், நிறைய பேர் அவங்களோட தொழிலை விட்டு வந்தாங்க சீஷர்கள். நிறைய பேர் அவங்களுடைய குடும்பத்தை விட்டு வந்திருக்கிறாங்க. இவரை பின்பற்றி இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு கதி இல்லாம இருக்கிற நபர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை பாருங்க. நான் அவங்களை குடும்பமா பார்க்கிறேன். சீஷர்கள் நேரம் கையை நீட்டி சொல்றாரு, இதோ என் தாய். அந்த அந்த ஸ்திரீ யார்? ஒரு வார்த்தை தான், என் தாய் அப்படின்னு. யாரை பார்த்து அந்த அந்த வார்த்தை சொன்னார் தெரியல. இல்ல நிறைய பெண்கள் எல்லாரையுமே, சீஷர்கள் நிறைய பெண்கள் இருந்தாங்கன்னா வயசானவங்க யாருன்னா பார்த்து சொன்னாரா தெரியல. அந்த ஒரு ஆத்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. உலகத்தை படைச்ச சர்வசிருஷ்டி கர்த்தர் மரியாளோட வயத்துல பிறந்திருந்தாலும் என்ன பார்த்து அவங்க புள்ள மாறிமான்னு சொல்லியிருந்தாருன்னா, அது உங்களை பார்த்து சொன்னாருன்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த இடத்துல இருந்தீங்க, நீங்க இயேசுக்கு சீஷரா இருந்தீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கும் வரும். ஏசப்பா வந்து உங்களை வந்து ஒரு தாய் ஸ்தானத்துல பாக்குற ஒரு விதத்துல, ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள்.
இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. இவர்கள் மட்டும்தான் இல்ல, இவர்களே. இவங்களும் அப்படி வச்சுக்கலாம் நம்ம. ஓகேவா? பரலோகத்தில் இருக்கிற என் பிதா என்ன பிரதர் இவர்களேன்னு போட்டு அப்படின்னு கிளாஷ் ஆச்சுன்னா இன்னொரு வசனத்துல நான் திருப்பி அதுக்கு பேக்கப் எடுத்துட்டு வரேன். அதனால அதை நெகட்டிவா ஃப்ரேம் பண்றாதீங்க ஏசப்பாவை. 12:50 வசனம் சொல்லுது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனும் அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான். விச் டசன்ட் மீன் அவங்களுடைய தம்பிகளோ அவங்களுடைய ஆஹ் அம்மாவோ இதெல்லாம் செய்யலன்னு இல்லை, அவங்களும் செஞ்சிருக்கிறாங்க. ஹிஸ்டரி இருக்கு. யாக்கோபு புஸ்தகத்தையே எழுதுறாரு பாருங்க, கர்த்தருக்காக புதிய ஏற்பாட்டுல வந்து இருக்குது. பர்த்தலோமியும் ஒரு சீஷன், அவர் எந்த புஸ்தகத்தையும் எழுதி பைபிள்ல இடம்பெறல, ஆனா அவரும் ரத்த சாட்சியா மறைச்சிருக்கிறார். இதெல்லாம் ஒரு கம்பேரிசன் யோசிச்சு பாருங்க. அவருடைய புஸ்தகம் நியூ டெஸ்ட்மெண்ட்ல வரல, ஆனா ஜேம்ஸோடைய புஸ்தகம் வந்திருக்கு. ஸோ யாருமே ஒண்ணுக்கு ஒண்ணு சாட்சியவங்க இல்லைன்னு நான் சொல்றேன். கான்செப்ட் என்ன அப்படின்னா, பரலோகத்துல இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை யார் யாரெல்லாம் செய்யறோமோ அவங்க எல்லாருமே ஏசப்பாவுக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆறுதலை சொல்றாரு. இந்த வார்த்தை இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் ரொம்ப பெரிய ஆறுதலான வார்த்தையா போய் ரீச் ஆகும். எனக்கு வந்து பசங்க, இந்த உறவுகள், அதனால நான் வந்து ஹர்ட் பண்ணப்பட்டிருக்கேன், ஆனா ஊழியர் நல்லா பண்றேன் அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஏசப்பா வந்து உங்களை வந்து ஒரு தாய் ஸ்தானத்துல பாக்குறாரு, ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள். ஓகேவா? ஒரு சகோதரன் மாதிரி ஒரு சகோதரி மாதிரி பாக்குறாரு. ஸோ சந்தோஷப்படு. ஜீசஸ் டுக் கேர் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி. சீஷர்கள் அப்படின்ற தனக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த ஆத்மாக்கள், அவருடைய சேர்ச் ஆகிய அந்த சீஷர்கள் கூட இருந்தவங்க எல்லாரையும் வந்து ரொம்ப சூப்பரா பாத்துக்கிறாரு. அந்த 5 அப்பம் 2 மீன் அந்த அற்புதம்லாம் ரொம்ப ஒன் ஃபைன் எக்ஸாம்பிள். ஃபேமிலியை வந்து பட்னி போடாம ஒருத்தருக்கிறாரு பாருங்களேன். டாக்ஸ் கட்டுறாரு, உங்களுக்கும் டாக்ஸ் கட்ட ஹெல்ப் பண்றாரு, பேதருக்கும். அவரு நான் நல்லா இருக்கிறேனே உள்ள, எனக்கு மட்டும் எத்தனை வாடா காசு என்ன, இந்த காசு இந்த மீன் வாயில இருந்து எத்தனை வா கட்டி உனக்கும் சேர்த்து கட்டிக்கோ, எல்லாத்தையும் அவங்களையும் ஹெல்ப் பண்றாரு. ஃபேமிலி, அவருடைய ஃபேமிலி ஆகிய சீஷர்களை ரொம்ப அழகா பாத்துக்கிறாரு. நிறைய இடங்களை நம்ம 2 வாரத்துக்கு முன்பதாக வசனம் பற்றி எப்படி டிஃபெண்ட் பண்றாரு, தெய்வீக ஞானத்தை கொண்டு நிறைய இடங்கள்ல யாரை டிஃபெண்ட் பண்றாரு அப்படின்னா சீஷர்களை டிஃபெண்ட் பண்றாரு. அவங்க வந்து தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்ணாலும் தெரியல, கோளாரா சுத்தின்னு நிறைய இடங்கள்ல வந்து இவரோட நேம ஸ்பாயில் பண்ற மாதிரியான குட்டி குட்டி பிஹேவியர், குட்டி குட்டி வரையறை மீறல்கள், குட்டி குட்டி அந்த வேத பிரமாணம் அந்த லா வந்து மீறுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு விஷயத்த பண்ணுவாங்க, பண்ணக்கூடாது, அவங்களுக்கு ஆண்டவர் டிஃபெண்ட் பண்ணுன்ட்டு மனசுல தனியா போய் கூப்பிட்டு திட்டுவாரா தெரியல, ஏன்டா எனக்குனே வருவீங்களாடான்னு. இருந்தாலும் அவர் தான் வார்த்தை இல்லையா, வார்த்தை யாருக்காகப்பா நியாயப்பிரமாணம் கொடுக்க, ஓய்வு நாள் யாருக்காக? மனுஷனுக்காக தான் ஓய்வு நாள். ஓய்வு நாளுக்காக மனுஷன் எல்லாம் சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா டிஃபெண்ட் பண்ணுவாரு. பழைய ஏற்பாடுல இருந்து தாவீது பண்ணலையே அந்த மாதிரி அவன்லாம் விட்டீங்களேன்ற மாதிரி கோட் பண்றாரு. இன்னொரு இடத்துல கை கழுவாம சாப்பிட்டுருவாங்க பாருங்களேன். கை கழுவுல ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் நம்மளே பண்ண மாட்டோம். சீஷர்கள் ஹரிபரியா வந்து ஒரு ஃப்ளோல சும்மா ஜாலி மைண்ட் பி வைப் பண்ணிருப்பாங்க போல, இதெல்லாம் ஒரு மேட்ரு ஆடான்ற மாதிரி. ஏன்னா அவர் பெரிய தேவனுடைய ராஜ்யமே அவருக்கு முன்னாடி இருக்குது. அவ்வளவு பெரிய ஒரு கிங்க முன்னாடி வச்சு நீங்க தலைக்கால புரியாம இருந்தாங்கன்னா என்னன்னு தெரியல, பசில பட்டுன்னு சாப்பிட்டுறாங்க. அதை வேற ஒரு குறை கண்டுபிடிச்சு கை கழுவாம சாப்பிட அவங்க அவங்க அவங்களுடைய கல்ச்சர்ல ரொம்ப பெரிய கேஸ், அது ரொம்ப பெரிய சின்ன கிரைம் அப்படி வச்சுக்கலாம், ஒரு தப்பு. அதை சொல்லும் போது சொல்ல உனக்குள்ள போறதுதான் அவனை தீட்டுப்படுத்தாது, உனக்குள்ள இருந்து என்ன வெளியே வருது அதான் உன்னை தீட்டுப்பட சொல்லிட்டு பயங்கரமா ரொம்ப ஸ்ட்ராங்கா அவருடைய சீஷர்ல தற்காக்குறாரு, நேசிக்கிறாரு, ப்ரொடெக்ட் பண்றாரு. இன்னொன்னு பண்றாரு, டீச்சர்களுக்கு பயங்கரமா உபதேசிக்கிறாரு, தனியா கூட்டு போயிட்டு டீச் பண்றாரு. நிஜமான ஒரு நல்ல குடும்ப தலைவன், ஃபேமிலியை நல்லா பாத்துக்கிறவன் முகப்படுவான். ஏசு முகப்பட்டாரு சொல்ல நானு, உங்க அப்பா பேசுறதோ உங்க அம்மா பேசுறதோ உங்களுடைய கணவன் பேசுறதோ மனைவி பேசுறதோ எப்ப பார்த்தாலும் மொக்க போட்டுக்கிறார் பூமர் மாதிரி அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்க நல்ல தலைவர்னு அர்த்தம், நல்லா உங்க ஃபேமிலியை பாத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஜீசஸ் வந்து அக்கு வேற ஆணி வேற நிறைய காரியங்களை சிறு பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி டீச் பண்றாரு. அநேக உவமைகளை இயேசுவானவர் சொன்னாலும் அதோட அர்த்தங்களை வந்து சீஷர்களுக்கு மட்டும் வெளிப்படுத்துறாரு. ஏன் அப்படின்னா அவங்களை நேசிக்கிறார், டீச்சும் பண்ணாரு. அன்பின் நிமித்தம் நிறைய இடங்களை கடிந்து கொண்டாரு. ஃபேமிலி லீடர்ஷிப்ல கடிந்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியம். உங்களுடைய பசங்களை கடிந்து கொள்ளாம நல்ல பேர் மட்டும் எடுத்துக்கணும்னு நீங்க வளர்த்தீங்கன்னா பிள்ளைகளை சீர்கெட்டு தான் வளர்ப்பீங்க. ஏன்னா தேவைப்படுற இடத்துல கண்டிப்பு அவசியம். அண்டர்லைன், தேவைப்படுற இடத்துல கண்டிப்புனா போட்டு அச்சு துன்புறுத்தி நாசமா போயிடும் சாபம் விடுறது கிடையாது. அன்பின் நிமித்தம் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், இதனாலதான் இதை சொல்றேன், என்ன புரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு தரை மட்டும் தாழ்ந்து இறங்கி போயிட்டு எப்படின்னா பிள்ளைகளை நல்வழிப்படுத்திடலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா சீஷர்கள் மூலியமா அவங்களுடைய ஃபேமிலி அவர் தான் சொல்லிட்டாரு இல்லையா, கை காட்டி. அவருடைய ஃபேமிலி ஆகிய டிசைபிள்ஸ் ரொம்ப அழகா இது பண்றாரு, ரெபியூட் பண்றாரு. பேதுருவெல்லாம் பார்த்து பாருங்க, எனக்கு இப்போ சாத்தானே பின்னாடி இப்போ சாத்தானேன்னு சொல்லிடுறாரு. சாத்தானேன்றதை மட்டும் பிடிச்சிப்போம், கான்செப்ட் பின்னாடி இப்போ கர்த்தருடைய சித்தத்துக்கு முன்னாடி வந்து கிளாஷ் பண்ணிருக்காரு. ஃபேமிலி மெம்பரா இருந்தாலும் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறாரு, ரொம்ப பவுண்டரி செட் பண்றாரு. ஆனா அன்பையும் செலுத்துறாரு. எவ்வளவு விஷயம் பாருங்களேன். ஜீசஸ் வந்து நிறைய இடங்கள்ல என்கரேஜ் பண்றாரு. எப்படி என்கரேஜ் பண்றாரு யோசிக்கலாமா? பட்ட பேர் வைக்கிறாரு, யுவர் சன்ஸ் ஆஃப் தண்டர்.
இடிமுழக்கத்தின் பிள்ளைகள். அவங்கள பார்த்து சொல்ற ஆர்வ கோளாறுல என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஆண்டவரே ஏதோ அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பு வரும்போது, சொல்லுங்க மேல இருந்து ஃபயர் இறக்கிறேன் அப்படின்ட்டு, என்னப்பா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா வைராக்கியத்தை நான் பாராட்டுறேன். நீங்க யார் தெரியுமா? இடிமுழக்கத்தின் பிள்ளைங்க. பேதுருவ பார்த்து சொன்னா, நீ யார் தெரியுமா? நீ ராக்டா, நல்லா கற்பார மாதிரி இருக்கிற பாரு அப்படின்ற மாதிரி. உன் மேல தான் இந்த சபையை கட்டுவேன்ற மாதிரி. யோசிச்சு பார்க்கும்போது சூப்பர் சூப்பரான நல்ல நல்ல அழகான நிக் நேம்ஸ் வச்சு நம்ம என்ன நிக் நேம் வச்சோம்? கருப்பு மூஞ்சி, கரிசட்டி மூஞ்சி, தேவாங்க மூஞ்சி, இந்த மாதிரி நெகட்டிவா, டே குல்லா, டே நெட்ட, ஏ குட்டை, ஏ வெள்ளை, ஏ கருப்பி, 1008 நிக் நேம் வச்சோம். குண்டு ஒல்லி. இது இல்ல நிக் நேம், இது வந்து அபியூஸ், இதுக்கு பேரு. அது இல்ல புல்லிங் பத்தி நான் பேசல. நல்ல விதமா அவங்களுடைய குட் கேரக்டர் என்ன, அவங்களுடைய நல்ல, இப்ப சதீஷ் இருக்கிறாரு அப்படின்னா சதீஷ்க்கு நான் வச்ச பேர் வந்து சதீஷ் வந்து ஆல்ரவுண்டர், ஒரு நிக் நேம். ஏன்னா எதுல இருந்தாலும் கொழா ரிப்பேரா இருந்தாலும் எங்க சர்ச்சில் கல்வாரி சர்ச்சில் யாருக்கு போனா சதீஷ் அண்ணா வாங்க கொழா அது வச்சு, ஃபேன் ரிப்பேர்னாலும் ஐயா தான் நிற்பாரு, டக்குன்னு இப்ப பிரசங்கம் பண்றதுக்கு ஐயா தான் நிற்பாரு, கம்யூனியன்ல நிற்பார், துணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பாருன்ற மாதிரி. அதுதான் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் வச்சுட்டேன். அது ஒரு நிக் நேம். அன்பன் நிமித்தம் அவங்க செய்யற நற்கிரியைகளை பார்த்து இது வந்து எல்லாத்துலயும் இருக்கிற மாதிரி ஒரு குட் நிக் நேம் வந்து சீஷர்களுக்கு பேச வைத்த மாதிரி ஒரு நிக் நேம். அது போல குடும்பங்களையும் பசங்களை என்கரேஜ் பண்ற விதத்துல தத்திங்கவா சனின்னு எனக்கு வந்து வாசிச்சிருப்பாரு, அது அந்த நிக் நேம் இல்ல. அது நிஜமாவே படிப்புல தத்தியா இருந்தாலும் அது ஒரு சில இடத்துல அந்த உங்களுடைய பிள்ளை ஒரு சில இடத்துல ஷைன் ஆவாங்கல்ல, சூப்பரா பண்ணுவாங்கல்ல, அதை கோட் பண்ணி அதுல இருக்கிற நற்கிரியைகளை வச்சு, நீ நல்ல மனசுக்காரனே, ரொம்ப நல்ல மனசா இருக்கும் சில குழந்தைங்க இருக்கிறதுலாம் தூக்கி குத்துருவாங்க. நீ பண்றதுலாம் ரொம்ப ரிஸ்கா ஃபியூச்சர் இருந்தாலும் அவங்களை எப்படி பண்ணணும், தாராள தாராள குணம் படிச்சவனே அப்படிலாம் பேர் வைக்கலாம் பாருங்களேன், தாராள பிரபு வாட் எவர். இதெல்லாம் ஃபேமிலியோடைய உங்களுடைய ஃபேமிலியோடைய வெல்னஸ்க்கும் க்ரோத்துக்கும் வந்து பெரிய ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் யார்கிட்ட இருந்து கத்துக்கிறோம்? ஏசப்பா கிட்ட இருந்து தான் ஃபேமிலியில லீடர்ஷிப் கத்துக்கிறோம். ஏன் இயேசு வந்து ரொம்ப ஷோர் ஷார்ட்டா ஒண்ணு சொன்னேன், இயேசு வந்து தன்னுடைய குடும்பத்தை ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன். இந்த ஒரு வசனம் போதுங்க. யோவான் 19:26-27 படிக்கலாம். என்ன அப்படின்னா, அதாவது சிலுவையில ஆணி அச்சு தொங்க விட்டுறாங்க, இப்படி கிடக்குறாரு, ஆணி அச்சு தொங்க விட்டுறாங்க. இதை விட ஒரு மோசமான சூழ்நிலை ஒரு நபருடைய வாழ்க்கையில, எந்த உலகத்துல வாழ்ந்த எந்த ஒரு நபருடைய வாழ்க்கையிலும் இருக்காது. ரத்தம் சொட்ட சொட்ட மரணத்தின் விளிம்புல அவர் நிற்கும் போது அந்த ஒரு தாட்ல எப்படி அவர் இது யோசிச்சாரு தெரியல. யோவான் 19:26, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பா இருந்த சீஷனையும், which is ஜான், யோவான், அன்பா இருந்த சீஷனையும் கண்டு, இங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஏன் குடும்பம் சும்மாலாம் அவர் சீஷர்களை வந்து குடும்பம்னு சொல்லல. நம்ம சீஷர்களை வந்து அவரை விட்டு ஓடி போன 11 சீஷர்களை பத்தி தான் நம்ம தெரியும். ஆனா பாருங்க, சிலுவை வரைக்கும் ஃபாலோ பண்ண ஒரு சீஷர் இருக்கிறாரு. அதனாலதான் அவர் பாருங்க, டேய் சிலுவை வரைக்கும் வந்துட்டியா, தமக்கு அன்பா இருந்த சீஷன். இது வந்து எழுதுந்து யோவான் தான், அவர் தன்னை பத்தி தான் எழுதுகிறாரு, உண்மையதான் எழுதுகிறாரு. மார்பு மேல எவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்திருக்கிறாரு பாருங்களேன், தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகிய தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகிய சீஷர்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறாருன்னா, சர்வ சிருஷ்டிகர்த்தர், உலகத்தை படைச்சவர், எல்லாவற்றையும் எல்லாரை விட சிறந்தவர், எவ்வளவு பெரிய காடு, அவருடைய நெஞ்சு மேல மார்பு மேல யோவான் வந்து சாஞ்சுனுக்கிறாராம், படுத்துனுக்கிறாராம். அப்ப எவ்வளவு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அவருடைய சீஷருக்கு. சும்மா ஒரு ஃபேமிலின்னு சொல்லிட்டு நாய் மாதிரி ட்ரீட் பண்றதுல, குடும்பம்ட்டு கேட்டுக்கு வெளியே வச்சு பேசுறதுல, குடும்பம்ட்டு ஈக்குவாலிட்டி இல்லாம ட்ரீட் பண்றதுல, குடும்பம்ட்டு ஸ்லேவ் மாதிரி ஒரு அடிமை மாதிரி நடத்துறது இல்ல. அந்த மாதிரி நம்ம உலக ரீதியா அதெல்லாம் பண்ணுவாங்க. குடும்பம் ஃபேமிலி கேம்னு சொல்லிட்டு நாய் மாதிரி ட்ரீட் பண்றது, அடிமை மாதிரி ட்ரீட் பண்றது, ஈக்குவாலிட்டி கொடுக்காம இருக்கிறது, அதெல்லாம் நிறைய உலக ரீதியா நிறைய நடக்கலாம், உங்களுக்கும் நடந்திருக்கலாம். ஆனா அப்பா காட்டின அன்பு தன்னுடைய சீஷருக்கு மேல, தன்னுடைய குடும்பத்து மேல வந்து ரொம்ப பியூர் அண்ட் ஆத்தென்டிக். எந்த அளவுக்குன்னா, சீஷர்களுடைய கால்களை கழுவுறாரு. அதை விட என்ன ஒரு ஹம்பிள்னஸ் வேணும், ஒரு தாழ்மை வேணும்னு தெரியல. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், அவருடைய மார்பு மேல சாஞ்சுக்கிற அளவுக்கு அவரு ரொம்ப அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு அப்படின்னா, அவருடைய அந்த ஐக்கியத்தையும் அந்நியத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வசனத்துல வந்து தமக்கு அன்பா இந்த சீஷனை கண்டு, அப்பா இல்ல, அந்த என்னுடைய அம்மாவுக்கு வந்து இப்ப கணவர் இல்லை அப்படின்னு அவருக்கு தெரியும். சொல்றாரு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். ஸ்திரீயே என்னும் போது என்ன அம்மானு கூப்பிடலையா அப்படின்னா நீங்க கோச்சிக்கூடாது. அவர் வந்து அபிஷியலா அவருடைய பையனா கன்சிடர் பண்ண முடியாது. அவர் வந்து தேவகுமாரன், ஒரு அசைன்மெண்ட்காக வந்திருக்கிறாரு. தனியா நிக்கிற அந்த தாயை பார்த்து, ஸ்திரீயே அதோ உன் மகன், நான் தனியா உன்னை விட்டு போறேன்னு நினைச்சது. வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சும்மாலாம் சொல்ல, தன்னுடைய தாய்க்கு கடைசி முடிவு பரியந்தம் அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருப்பாங்க. இவர் வந்து கொஞ்சம் சுத்துற ஆள் தான், உலகம் அந்த ஐ மீன் அந்த ஊர் ஃபுல்லா சுற்றி ஊழியம் பண்ண பிஸியா இருந்த ஆள் தான். 30 வருஷம் அம்மா கூட இருந்தாரு. 3.5 வருஷம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஊழியத்துல இருந்திருப்பாரு. நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்க முடியாம போயிருக்கலாம், மைட் பி. ஆர் அவங்க அம்மாவும் கூட சேர்ந்து மகதலேனா மரியாள் அவங்க அம்மா இயேசுவின் தாயாக மரியாள்லாம்
ஊழியங்களை முழுக்க முழுக்க கூட ஏசாப்பக்கூடிய சீஷர்கள் போல டிராவல் பண்ணிருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். பட் வாழ்க்கை முடிஞ்சு அவர் அசென்ஷன் போற அந்த ரிசரக்ஷன்லாம் அந்த ப்ராசஸ்க்கு முன்பதாக அவர் மறிக்கும் தருவாயில வந்து எப்படி யாரையும் பெருசா அவர் கேர் டேக் பண்ணல. சித்தம் நிறைவேறிச்சா, ஒரு வார்த்தை 2 வார்த்தை தாகமா அது எதுன்னு போயிட்டு டக்குனு எமோஷனல் ஒரு ஜோனுக்குள்ள வராது. ஸ்ரீயே அதோ உன் மகன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாரு. இன்ட்ரடியூஸ் ஆகிறது தெரிஞ்ச ஆள் தான் அபிஷியல் அனௌன்ஸ் பண்றாரு, இவன் தான் உன் பையன், இனிமேல நான் கிடையாதுன்னா நான் இருக்க போறது இல்ல, அவனை உன் புள்ள மாதிரி ட்ரீட் பண்ணு. பாருங்களேன், யோவானுக்கு தகப்பன் தாயில இருந்தாங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனா அந்த ஒரு வார்த்தை யோவானுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது. ஏன்னா இவர் தான் உன் அதோ உன் மகன் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பின் அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய், அவருக்கும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க, நான் அம்மா மாதிரி பாத்துக்கோப்பா, உன் தாய் இனிமேல் அவங்க தான் சொல்லி என்றால் அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தனியிடமா ஏற்றுக்கணும். பாத்தீங்களா, அது வரைக்கும் வந்து அம்மா தனியா இருந்திருப்பாங்களா இல்ல ஏசப்பா கூட இருப்பாங்க தெரியாது. அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தனியிடமா ஏற்றுக்கணும். மைட் பி அவருடைய வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அவரை வந்து அவங்களை வந்து கேர் டேக் பண்ணிருக்கணும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ யோசிச்சு பார்க்கும்போது இந்த ஒரு வசனத்துல இருந்து ஒரு விஷயம் நம்ம வந்து கத்துக்கலாம். லீடர்ஷிப் ரொம்ப முக்கியம், குடும்ப தலைமத்துவம் ரொம்ப முக்கியம். ஃபேமிலியில நம்ம அனாயிண்டட் பீப்புள், எஸ்பெஷலா கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் தன்னுடைய பொறுப்புகளை உணர்ந்து இந்த முறுமுறுத்தனே முனைவினே கிடையாது. அப்படிலாம் செஞ்சீங்கன்னா எதுவுமே உருப்படாது, ஆசீர்வாதமே இருக்காது வாழ்க்கை. ஏன்னா வாயாலேயே நம்ம கெட வாய்ப்பு இருக்குது. கஷ்டமோ நஷ்டமோ எது செய்தாலும் மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமா செய்து, எஸ்பெஷலா நீங்க ஃபேமிலிக்குன்னு செய்யும் போது அது ஒரு வேலை சமையலா இருக்கலாம், எதை செஞ்சாலும் எது வேணா எவ்வளவு உழைச்சு சம்பாதிக்கிற உலகத்தின் மத்தியில தான் நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம். எது செஞ்சாலும் முறுமுறுப்பு இல்லாம மனசார ஹோல் ஹார்ட்டடா அப்படியே இதயத்தை ஊற்றி நீங்க அன்பன் நிமிஷம் எது செய்தாலும் அது வந்து பெரிய பிளெஸிங்கா வரும். ஸோ அந்த மாபெரும் ஒரு குடும்ப பொறுப்பை தலைமைத்துவத்தை எடுத்து நம்ம செய்தோம்னு வைங்களேன், இந்த ஒரு ஃபேமிலி லீடர்ஷிப்பை சக்சஸ்ஃபுல்லா நம்ம நடத்திட்டோம்னா ஏசப்பா மாதிரி என்ன நடக்கும், கர்த்தருடைய சித்தத்துப்படி இதை செஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஹாப்பியான லைஃப் கேரண்டி. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருத்தனுக்கு உலகம் ஃபுல்லா ப்ராப்ளம், இங்க நிறைய எங்க போனாலும் ப்ராப்ளம், அவன் வீடு வந்து அவனுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்குது, ஃபேமிலி சூப்பரா பாத்துக்கனா, போன அப்படி தூக்கி போட்டு வந்து குடும்பத்தோட உட்காந்தானா எல்லா கஷ்டத்தையும் மறந்துடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான குடும்பத்தை ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கட்டி அமைச்சிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு எதனா கவலைக்கு தான் யோசிச்சுப்பாங்க. போயிட்டு எங்க போனாலும் எங்க திரும்பணும், வீட்டுக்கு தான் திரும்பணும். ஸோ வீட்டோட லீடர்ஷிப்பை மட்டும் அவங்க நல்லா பாத்துக்கினாங்கன்னு வைங்களேன், வந்து ஒரு ஹாப்பியான ஒரு கேர்ஃப்ரீயான லைஃப் கேரண்டி. கேர்ஃப்ரீ கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை ஏன் கேரண்டி சொல்றேன் அப்படின்னா, கவலைப்படுறதுக்கு 1008 சூழ்நிலை இருக்கலாம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மனைவி அதான் தட்டி விடுப்பா, தூக்கி போடு, பாத்துக்கலாம், என்ன ஜோம் பண்ணலாவா அப்படின்றத விட ஒரு பெரிய ஒரு ஹோப் என்னன்னு யோசிச்சு பாருங்களேன். உல்டாவா நான் சொல்றேன் கேளுங்க, இது நடக்கல, லீடர்ஷிப்பை ஸ்ட்ராங்கா செட் பண்ணல, பைபிள் வேல்யூஸ்ல குடும்பம் நடத்தப்படலன்னா வெளில இருக்கிற பிரச்சனை சின்ன பிரச்சனை, ஐயோயோ எப்படியா பண்ணிட்டு வந்திருக்கிற, என் நடுத்தரில் நிறுத்தத்துக்கே வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உல்டாவா திருப்பி போட்டு சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் கவலையோட ஒரு வாழ்க்கையை வாழும். ஃபேமிலி லீடர்ஷிப்பை டைட் பண்ணிட்டோம் ஏசப்பா மாதிரினா சூப்பரா ஊழியம் பண்ணலாம், சூப்பரா ஃபேமிலியை பார்த்துக்கலாம், எல்லாமே அவங்களோட கர்த்தருடைய சித்தத்தை சூப்பரா நிறைவேற்றலாம். அதனால இது டாமினியனை நம்ம செலுத்தி தான் ஆகணும். இதை வந்து நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கொள்ள மாதிரி நான் தயவாய் கேட்டுக்கொள்றேன். ஓகேவா? எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துக்கணும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப எது பிரதர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஃபேமிலி லீடர்ஷிப் அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் எல்லா ஆத்துமாக்களும், உங்கள் இண்டிவிஜுவல் உங்களுடைய இமீடியட் ஃபேமிலியில எல்லா ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்பட்டாங்களா, நீங்க ஃபர்ஸ்ட் டிக் அடிக்க வேண்டியது அதுதான். அதுக்காக பிரயாசப்படுங்க. ஓகேவா? ரட்சிக்கப்பட்டாங்களா, பட வச்சிட்டீங்க, அதுக்கான பிரயாசத்தை நீங்க பண்ணிட்டீங்க. என் குடும்பம், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவ் பண்ற மாதிரி ஃபேமிலியா சேர்ந்து எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெரிய ஒரு கிரீன் பிளாக் சூப்பரான ஒரு விஷயத்த வந்து நீங்க செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இது வரைக்கும் அது உங்க ஃபேமிலியில நடைபெறலன்னா அதுக்காக நீங்க பிரயாசப்படுங்க, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க, அதிகமா ஜெபம் பண்ணுங்க, ஃபாஸ்டிங் வந்து ஜெபம் பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, உங்களோட ஜெபம் மிகவும் வல்லமையுள்ளது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், உங்களை கொண்டுதான் செய்வார். உங்களை நல்ல நடத்தையை பார்த்து செய்ய போறாரு, உங்க ஃபேமிலி மாறப்போகுது. அல்லேலூயா. ஏன் சொல்றேன் அப்படின்னா, கர்த்தருடைய வருகை மிக 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 சமீபமா இருக்குது என்பதனால நம்ம யாரையும் மிஸ் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இல்லை, மிஸ் பண்ணிடக்கூடாது. எஸ்பெஷலா ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து இந்த ரகசிய வருகையில் மிஸ் பண்ணக்கூடாது. அவங்க மேல இன்வெஸ்ட் பண்ணுங்க. உலகம் ஃபுல்லா இந்த சகோதரர் மேல இன்வெஸ்ட் பண்றது, இந்த இன்வெஸ்ட்னா டைம். ஓகேவா? இந்த சகோதரன் கிட்ட பேசுறது, இந்த சகோதரி கிட்ட பேசுறது, இந்த ஃப்ரெண்டை நான் வந்து ஆத்மாதாயம் பண்ண ஃப்ரெண்டுகிட்டலாம் விடுங்க, அது அப்புறம் பார்க்கலாம். குடும்பத்தை ஆதாயப்படுத்தாம ஃப்ரெண்டுக்கு சூசைட் சொல்லி என்ன பிரயோஜனம்? ஃபேமிலி மேல ஊத்தி ஊத்தி அன்பின் முழுமையை டமால் டமால் ஊத்த நீ ரசிக்கப்பட்டுதான் ஆகணும். போட்டு சாவடி கூடாது, போட்டு குளிக்க, அப்படி சொல்ல வரல. ஓகே, அன்பை ஊத்துற அப்பா வந்துடுறான் சர்ச்சில், என்ன அன்பிலேயே அடிக்கிற என்ன போட்டு
அப்படின்னு அவங்க வர வரைக்கும் விடக்கூடாது. அன்புனால, நல்ல நடத்தையினால, கன்சிஸ்டன்சினால, எல்லா விதமான நன்மைகளும் வகை வகையா சமைச்சு போடுறது, வகை வகையா செய்றது, மாடு மாரி உழைக்கிறது, யாருக்காக? எல்லாம் உனக்காக தான் செல்லம்ன்னு சொல்லிட்டு பண்ண. என்னடா இது? நான் இவ்ளோ இவங்களுக்கு மோசமான ஒரு கணவனா நடந்துக்கிறேன். இவ்ளோ மோசமான ஒரு மனைவியா நடந்துக்கிறேன். ஒரு நாளும் குறை சொல்லாம இப்படி நடந்துக்கிறாங்களே! என்ன நல்லா ராஜா மாரி, ராணி மாரி தாங்குறாங்களே! அ எப்படி இந்த நபரால இது முடியுது? இவங்க ஒண்ணுங்கிற இயேசு தான். அந்த இயேசு எனக்கு வேணும். அவங்க வர வரைக்கும் நம்ம விடக்கூடாது. நடிக்காதீங்க தயவு செஞ்சு. நல்ல விதமா நிஜமே ஹோல் ஹார்ட்டடா ஆவியானவருடைய ஒத்தாசைய கொண்டு நீங்க செய்யுங்க. உங்கள கொண்டு உங்க மூலியமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரு. உங்களுடைய சாட்சி வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அல்லேலூயா! சோ அவங்க மேல நெறைய இந்த ரட்சிக்கப்படாத குடும்ப ஜனங்க யாருனா இருந்தாங்கன்னா, அவங்க மேல இன்வெஸ்ட் பண்ணுங்க. லெட் தெம் பி யுவர் பிரைமரி ஃபோக்கஸ். முழுக்க முழுக்க கவனம் சிதறாம, பிற காரியங்கள் மேல ஸ்பெண்ட் பண்ணாம உங்களுடைய ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் யாருன்னா உங்க ஃபேமிலில இருந்தாங்கன்னா, முழுக்க முழுக்க கவனத்த வந்து பிரைமரி ஃபோக்கஸ் அவங்க மேல போடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள செய்வாரு. ஒரு விஷயம் நீங்க இது பண்ணுங்க. ஃபோக்கஸ் பண்ணுங்க. கனி குடுக்குறாங்களா? உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நெறைய காரியங்கள்ல உலக ரீதியா, எஸ்பெஷலா ஆவிக்குரிய ரீதியா கனி குடுக்குற ஒரு வாழ்க்கைய வாழுறாங்களா? இதெல்லாம் ரொம்ப பெரிய செக் பண்ணுங்க. வருகையில வந்து ஆண்டவர் கேட்பாரு. கனி எங்கன்னு கேட்டாருன்னா, தாலந்து குடுத்த ஆட்கள் கிட்ட கேட்கிறாரு இல்லையா? 5 தாலந்து, 2 தாலந்து குடுத்த ஆள்கிட்ட எங்க கனி எங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணியா? எங்க குடுத்தனே எங்க? அப்படின்ட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள், திறமைகள் போன்ற காரியங்கள மல்டிப்ளை பண்றவங்க தத்தியா வீட்ல உட்கார்ந்துக்குதா? உட்கார்ந்தெல்லாம் ஓட விடுங்க. ஏஞ்சுக்கோ. வேலை நட போ. இந்த டீம்ல பேர் குடு. ஊழியத்துல பேர் குடு. எதுக்கு தண்டத்துக்கு வீட்ல இருக்கிற? ஓடு. கர்த்தருக்காக வேலை செய். ஓடு வேலைக்கு போ. எதுக்கு சும்மா இருக்கிற வீட்ல? போட்டு முறுகலாம். வீட்ல சும்மா பத்துன்னு ஃபோன் நோண்டுற ஆசைய விட்டு போயிடு. ரெஸ்ட்டுக்கு தான் வீடு. ரெஸ்ட்டுக்கும் நல்ல ஒரு ஒரு ஃபேமிலி ஆம்பியன்ஸ்க்கும் வீடே தவிர, தண்டமா வீட்ல உட்காரக்கூடாது. ஏன்னா, காடோட எக்ஸ்பெக்டேஷன் அது இல்ல. அதிக வரங்கள்னால, அதிக கிருபையினால நம்மளுடைய குடும்பத்த நிரப்பியிருக்கிறாரு. சோ அந்த குடும்பத்த நோவாவை போல நல்ல தலைவனா நம்ம பார்த்துக்கணும். ஏலியை போல அல்ல. ஏலி நல்ல ஒரு ப்ரீஸ்ட்டா இருந்தாலும், நல்ல ஒரு ஆசாரியனா இருந்தாலும், தன்னுடைய பிள்ளைகள் பாவம் பண்ற அளவுக்கு ஒரு ஒரு பேரண்டிங் அவர் பண்ணாரா தெரியல. பட் பிள்ளைங்க அத பண்ணிட்டாங்க. அதனால அவருடைய சந்ததி அடுத்த லீடர்ஷிப் அந்த சர்ச் லீடர்ஷிப் எடுக்கவும் இல்ல. அதுக்கு பதிலாக சாமுவேல் வந்து சூப்பரான ஒரு ரோல் பிளே பண்ணாரு. இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். நம்ம வந்து இந்த ஒரு பிக்சர் நான் போடுறேன். இப்போ வந்து நம்ம உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரணும். உங்க இடத்துல நான் இருந்தேன்னா ஒரு கேள்வி வந்திருக்கணும். இது வந்து எப்ப வந்திருக்கணும் அப்டின்னா, இந்த மாசத்துடைய ஸ்டார்ட்டிங்லயே இந்த கேள்வி வந்திருக்கணும். என்ன கேள்வி அப்டின்னா, இங்க பாருங்க இந்த பிக்சர. அப்கிரேட் பேக் டூ டொமினியன். இதுதான் இந்த வேர்ட் ஆஃப் த மந்த் இல்லையா? இந்த மாசத்துக்கு. டாமினியன் ஆளுகைக்கு திரும்பி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 5 வாரங்களாக சூப்பரா தியானிச்சோம். எதுக்கு பிரதர் டாமினியன்? நான் ரட்சிக்கப்பட்டேனே, கர்த்தருடைய வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்பட போறேன். ஆத்மா சேஃபா தான் இருக்குது. நான் கனித்தர வாழ்க்கைய வாழ்றேன். டாமினியன் எதற்கு? ஆளுகை எதற்கு? அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, எதற்குன்னு நான் இப்ப சொல்லப் போறேன். லாஸ்ட்டா சொல்லி நான் முடிக்கிறேன். எதற்கு அப்படின்னா, இந்த ரகசிய வருகைக்கு அப்புறம், உபத்திரவ காலத்துக்கு அப்புறம் 1000 வருஷம் அரசாட்சின்னு ஒண்ணு இருக்குது. ஏசப்பா வந்து உலகத்துக்கு வந்து மீண்டும் ராஜாவாய் வந்து ராஜாதி ராஜாவாய் வந்து 1000 வருஷம் அரசாள போறாரு. கூட சேர்ந்து யார் ஆளுகை பண்றது? டாமினியன் அவர் பண்ண தான் போறாரு. திருப்பி அவருடைய ஸ்ட்ராங் டாமினியன் 1000 இயர்ஸ் ஆட்சி இருக்க போகுது. கூட சேர்ந்து யார் ஆட்சி செய்ய போறா? நீங்க தான். அப்ப எப்ப பிராக்டிஸ் பண்றது? இப்போ உலகத்துல வாழ்கிற அடுத்த கொஞ்சம் வருஷம் தான் இருக்கு வருகைக்கு இல்லையா? கொஞ்சம் வருஷத்துல நம்மளுடைய அந்த டாமினேட்டிங் ஈவில டாமினேட் பண்ற அந்த ஒரு லீடர்ஷிப், ஈவில டாமினேட் பண்ற ஒரு ஃபேமிலி லீடர்ஷிப், பொல்லாங்கினால் இல்லாம பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு டாமினேட்டிங்கான ஒரு லீடர்ஷிப் டொமினியன நான் தான்டா பிசாசு உனக்கெல்லாம் என் வாழ்க்கையில இடமே கிடையாது. அப்படியே ஒரு கிட்ட வந்து செதறான்ற அளவுக்கு ஆவியின் அபிஷேகத்துல நிறைந்தவர்களா முழுக்க முழுக்க ஆளுகை ஆண்டவர் கொடுத்த ஆளுகை அப்படியே விடாம ஆவியானவருடைய ஒத்தாசையில நம்ம வாழும்போது, ஆண்டவர் நம்மளுடைய ஒவ்வொரு நல்நடத்தையும் பார்த்துட்டே வர்றாரு. எந்த அளவுக்கு இவங்க சூப்பரா பண்றாங்க பார்த்துட்டு நான் விசுவாசிக்கிறேன். இந்த ரிஹர்சல் இந்த உலகத்துல வாழ்ந்த சொச்ச வருஷங்கள் வந்து ரிஹர்சல் இதுல உருப்படியா பண்ண எல்லா அவர்களுடைய ட்ராக் ரெக்கார்டையும் ஆண்டவர் எடுப்பாரு. 1000 வருஷம் அரசாட்சியில பெரிய பெரிய பதவிகள் நமக்கென்று கொடுக்கப்படும். நம்மளுடைய இப்போ நம்ம வாழற வாழ்க்கை, இப்போ நம்ம ஒரு பிஹேவியர், இப்ப எந்த அளவுக்கு ஆளுமையை கையில எடுத்துக்கிறோம். இல்ல பிசாசு கிட்ட திருப்பி ஓட்டு கம்முனு கையை கட்டுன்னு அடிமை மாதிரி இருக்கிறோமா தெரியாது. வாட் எவர் நீங்க எது வேணா பண்ணுங்க. ஆனா இதோட ஷார்ட் ரிஃப்ளெக்ஷன் அவருடைய 1000 வருஷம் 1000 இயர்ஸ் எவ்வளவு பெரிய ஸ்பேன் யோசிச்சு பாருங்க. 1000 வருஷம் அரசாட்சியில ஸ்ட்ராங் லீடர்ஷிப், பெரிய பெரிய பதவிகள், எவ்வளவு பெரிய மந்திரி பொறுப்போ, ராஜா பொறுப்போ, எந்த விதமான பொறுப்புகள் நம்ம கொடுக்க போறான்னு நமக்கு தெரியல. கனிகள்னால் அறியப்படுவோம். ஒரு தாளந்த புடிங்கின்னு யார்கிட்ட கொடுத்தாருன்னு நினைக்கிறீங்க? எவன் ஒருத்தன் 5 10 மாத்துறானோ வச்சுக்கோடா 11 ரொம்ப அன்ஃபேர் இல்லையா? அந்த 2 4 மாத்தினவங்க கிட்ட கொடுத்துருக்கலாம். ஏன்னா என்ன நல்லா வச்சுக்கிறார். அந்த ஆளு என்ன வச்சுக்கிறாரு? 10 வச்சுக்கிறாரு. இந்த சீன்லாம் கிடையாதுப்பா.
உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னும் கொடுக்குவான். யார் இதுல இந்த ரிஹர்சல் டைம்ல சூப்பரா பண்ணாங்களோ, இந்த 11வது அவங்களுக்கு தான் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா டேலண்ட்ஸும் அவங்களுக்கு தான் கொடுக்குறாரு. 1000 வருஷம் அரசாட்சியில நம்ம இருக்க போகிறோம். மேக் ஷூர் ரொம்ப ரொம்ப பெரிய லீடர்ஷிப் ரோல்ஸ் உங்களுக்காக நம்ம எல்லாருக்காகவும் காத்து கொண்டிருக்கிறது. அதுல நம்ம ஷைன் ஆகணும்னா இப்ப நீங்க நம்ம ஷைன் ஆகிதான் ஆகணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மந்த் இந்த நாளோட முடியுது. 5 வாரங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான தியானம் ஆளுமை நம்ம கையில எடுக்கணும்னு சொல்லிட்டு வார்த்தையின் மூலியமா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு பெரிய பெரிய ரகசியங்களை வெளிப்படுத்திருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். கீழ்ப்படிந்து பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்யூ so much. God bless you all.